வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அவன் ஒரு புதிய மனிதனாய் வாழ வைக்கிறது, அவனை சீர்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் எல்லாம் மிக முக்கியமானவைகள் என்று நாம் தியானித்தோம். ஆண்டவர் குறிப்பாக அநேக உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார். அவர் மலையிலே, கலிலேயா கடல் அருகே இந்த மலையிலே ஏறி சென்று அவர் அங்கே வைத்து கொடுத்த உபதேசங்கள் உலக அளவிலே பிரபலமானவைகள், எல்லா மத தலைவர்களாலும் ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நல்ல உபதேசம், பெரிய பெரிய மனிதர்களாலே ஒத்துக்கொள்ளப்படுகிற அநேக மனிதர்களை தொட்ட ஒரு நல்ல உபதேசம். அதை மலை பிரசங்கம் என்று சொல்வார்கள். அதிலே 19 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் முதலாவது காரியம், யார் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் அங்கே சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். முதலாவதாக ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இரண்டாவதாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். என்ன துயரம், எப்படிப்பட்ட துயரம் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் வரும் துயரம், கிறிஸ்துவுக்காய் வாழ்வதனால் வரும் துயரம், ஆவியானவரின்படி நடத்துவதனாலே சில நேரங்கள் வரும் துயரம், தன் பாவத்தை நினைத்து புலம்பி அழுந்து படுகிற துயரம், பிறருடைய பாவங்களை நினைத்து பரிதபித்து கொள்ளும் துயரம், கெட்டுப்போனதை நினைத்து துயரப்படுகிறது என்று சொல்லுகிற 6 காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றையிலிருந்து ஒரு புதிய செய்திக்கு நேராய் செல்லலாம். அதாவது 3வது காரியத்தை தியானிக்கலாம் என்று சொல்லி நான் அதுக்குடைய காரியங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினேன். துயரங்கள் பேசினது போதும், அடுத்ததை குறித்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் அதுக்கான மெசேஜ் எல்லாம் ஒரு வாரமாக இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருந்து நேற்றைய தினத்தில் இருக்கும்போது திடீரென்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எனக்குள்ளால் ஏவி கொண்டு இருந்தார். அந்த காரியத்தை அல்ல, இன்னும் ஒரு துயரத்தை குறித்து ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்கிற அந்த காரியம் எனக்குள்ளால் வந்து கொண்டே இருந்தது. நான் ஆவியினாலே ஏவப்பட்டவனாக இருந்தேன். நேற்றைய தினத்தில் ரொம்ப பிஸி, எனக்கு டைமே இல்லை. நான் ஆண்டோட ஜோம் ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணக்கு நேரமே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன். நைட்டு கொஞ்சம் நேரம் தான், என்னால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஆண்டவர் நான் அந்த செய்தியை கொடுக்கட்டுமா? இல்லை இல்லை என்று ஆண்டு எனக்குள்ளே ஏவிக்கொண்டே இருந்தான். அவ்விதமாக வந்து தான் நான் இரவிலே இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டால் சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதில் முக்கியமான ஒன்று தான் தேசத்தின் அவல நிலைமையை பார்த்து துயரப்படுதல். அல்லேலூயா. தேசத்தின் அருவருப்புகள் நிமித்தம் தேசத்துக்கு வருகிற தீங்கு, தேசத்துக்கு வருகிற ஆபத்து, அந்த தேசத்தின் அவல நிலையை பார்த்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்திலே ஏவினதை குறித்து பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகத்திலே உலக பிரகாரமான பல காரியங்களை குறித்து துயரப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த மகிமையான பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலக பிரகாரமான துயரங்கள் ஒரு நாள் நமக்கு உதவி செய்யாது. தேவனாகிய கர்த்தருக்குள் பட்டு தேவன் படுகிற சில துயரங்களை நாமும் பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மேன்மைகளையோ ஆறுதலையோ கொண்டு வருகிற காரியங்களை குறித்து தான் அதிகமாய் நாம் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், இவைகளை நினைத்து தான் அதிகமாய் துயரப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று ஒன்று இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லப்பட்ட பிரகாரமா தேவனுக்கு என்ற துக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த துயரத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் தான் ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு 7வது காரியத்தை தியானிக்கிறோம். தேசத்திலே நடக்கிற அவலமான நிலைமை, தேசத்துக்கு வரப்போற தீங்கான நிலைமையை கண்டு துயரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு கூட்டம் தூதர்கள் துரத்தப்பட்டார்கள். அவங்க அவருடைய பாவங்கள், பலவிதமான பாவங்கள் உண்டு. வெறும் பெருமை மட்டும் அவர்கள் கொள்ளவில்லை. பெருமை கொண்ட தூதர்களை தான் கர்த்தர் வீழ்த்தினார் என்று பொதுவாகவே எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க வெறும் பெருமை மட்டும் கொள்ளல, அவங்க இன்னும் சில பாவங்களை செய்தார்கள்.
இன்னும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆகவே தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து சில தூதர்களை துரத்தி போட்டார். அந்த தூதர்கள் பூமியிலே வந்து விழுந்தார்கள். பூமியிலே விழுந்த தூதர்கள் முதலாவது பூமியை சீர்குலைத்தார்கள். முதலாவது உலகம் அழிந்தது. ஜலத்தினாலே ஆண்டவர் சுத்தம் செய்து இரண்டாவது ஒரு உலகத்தை ஏற்படுத்தி நோவா மூலமாக அந்த உலகம் ஒரு புதிய உலகத்தை படைத்தார். புதிய உலகத்திலே எல்லா ஆசீர்வாதங்கள் புதிதாக இருந்தாலும் அந்த சாத்தான் தன்னுடைய பழைய கிரியைகளை விட்டு விடவில்லை. புதிய உலகத்தின் மீது தன்னுடைய அந்த விஷ அம்புகளை ஏவி கொண்டிருந்தான். புதிய உலகத்தின் மீது தன்னுடைய தீமைகளை செலுத்தி கொண்டிருந்தான். பாவத்தின் மேல் பாவத்தை கொண்டு வந்து, துன்மார்க்கத்தின் மேல் துன்மார்க்கத்தை கொண்டு வந்து, எல்லா விதத்திலும் மனுகுலத்தை அவன் சீர்கேடான வாழ்க்கைக்கு உந்தி தள்ளி மனுகுலத்தை கெடுத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஒருபுறம் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக விஸ்தாரம் பண்ணி கொண்டிருக்கையில் சாத்தானும் தன் பங்குக்கு அவனுடைய அடியார்கள் மூலமாக தேவ ஜனங்களை வீழ்த்துவதிலேயே குறியாயிருக்கிறான். அதோடு தேவன் படைத்த இந்த உலகத்தை சீர்கெடுத்து பூலோக வாசிகள் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் எல்லாம் நரகத்துக்கு அனுப்புவதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். பாவிகளாலே ஜனங்களினாலே நரகத்தை நிரப்புவதுதான் பிசாசுடைய தரிசனமாக இருக்கிறது. நரகம் வெகு கொடுமையானது என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். நரகத்திலே போய் சிக்கிக் கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அவன் அவ்வளவு கொடுமையான நிலைமைகளை அடைகிறான் என்பதை நாம் தியானித்தோம். ஆம், நரகம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. நரகம் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த பொல்லாத நரகத்தில் அவன் தன்னோடு கூட தான் தனித்து போக விரும்பாமல், தன் தூதர்களோடு போக விரும்பாமல், தன்னோடு கூட ஆண்டவர் படைத்த ஒரு கூட்டம் ஜனங்களை இழுத்து செல்ல விரும்புகிறான். அதனால உலகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்களிலே ஒவ்வொரு யுகங்களிலும் அவன் ஜனங்களை ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சித்து கொண்டுதான் இருந்தான். பிசாசினாலே பாதிக்கப்பட்டு நரகத்தை நோக்கி ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் பாவம் செய்ய செய்ய தேவனுக்கு முன்பதாக அது அருவருப்பாய் தோன்றுகிறபடினாலே தேவன் உலகத்தை திரும்பவும் அழிக்கணும், தேவன் திரும்பவும் அந்த உலகத்தை சீர்படுத்தணும். அந்த ஜனங்களுடைய அந்த அவல நிலையை பார்த்து, ஜனங்களுடைய அருவருப்பை பார்த்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அவர் வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தான். இதை கேட்டு தேசத்துக்கு தீங்கு வருது, தேசத்துக்கு உபத்திரம் வருது, இப்படியே போனா உலகம் அழிஞ்சு போவது உறுதி, இப்படியே போனா எந்த மனுஷன் தப்பி வைக்க மாட்டான் என்று சொல்கிற வார்த்தைகள் வந்த பிற்பாடும் எந்த உணர்வும் இல்லாம, எந்த அக்கறையும் இல்லாம தங்களுக்கு இஷ்டமான படியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேவன் எச்சரித்து, ஐயோ இந்த உலகம் இப்படி இருக்கிறது, உலகத்தின் குடிகள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனைப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க படுகிற துயரம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மையும் கொண்டு வரும். இதை நினைத்து துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தற்போதைய காலகட்டத்தில் இருப்பதை போலவே எருசலேம் நகரமும் இருந்தது. எருசலேம் குட்டிகளும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆகவே எருசலேம் நகரத்தின் மீது தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை செலுத்த சித்தமானார், ஆயத்தமானார். அதை தான் எசேக்கியேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. எசேக்கியேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. எருசலேமை பார்த்து ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறார். எருசலேம் மிகவும் சீர்கட்டு போய் கிடக்கிறது. எருசலேமுடைய அந்த தீங்குகளும் அருவருப்புகளை நாம் பின்னால பார்க்கும்படியாக இருக்கிறோம். இப்ப எருசலேமை பார்த்து ஆண்டவர் அருவருத்து அந்த எருசலேமை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார். உனக்கு முடிவு வரப்போகிறது. 3ஆம் வசனம் சொல்லு, இப்பொழுதே உன்மேல் முடிவு வருகிறது, நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதாக அதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 6ஆம் வசனம், முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாக இருக்கிறது, இதோ வருகிறது. ஆமென். முதல்ல ஆண்டவர் சொல்லுங்க, எச்சரிக்கிறார். தேசத்தை பார்த்து எச்சரிக்கை, உனக்கு முடிவு வரப்போகிறது, உன் அருவருப்பு நிமித்தமாக உனக்கு பயங்கரமான முடிவு வரப்போகிறது. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, உனக்கு தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது.
அதனுடைய 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளில் விடிய காலம் வருகிறது, காலம் வருகிறது, அம்மளியின் நாள் வருகிறது, மலைகளில் சந்தோஷத்தை இல்லை. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி உன்னை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். உன் அருவருப்புகள் நிமித்தம் அதனால் உண்டாக பலன் உன்மேல் வருகிறது. 10வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அந்த நாள் வருகிறது. அப்படின்னா ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட அந்த நாள் வருகிறது. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது. அப்படின்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த நாள் வருகிறது. 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடைக்காது. பார்த்தீங்களா, இந்த வசனங்கள் எல்லாம் தீங்கு, முடிவு, அம்மளியின் நாள், முன்குறிக்கப்பட்ட நாள், அந்த காலம், சங்காரம், இதெல்லாம் தேசத்தின் மீது வருகிறது, தேசத்தின் மீது வருகிறது என்று சொல்லி அங்க தேசத்துக்குரிய எச்சரிக்கை செய்தியே ஆண்டவர் கொடுக்கிறார். 1ஆம் வசனம் அதனை சொல்கிறது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்ன. அப்ப தேசத்தை பார்த்து ஆண்டவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. உனக்கு ஆபத்து வருது, உனக்கு கஷ்டகாலம் வருது அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த ஆபத்து வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டகாலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை எசேக்கியேலுடைய புத்தகம் 22வது அதிகாரம், எசேக்கியேலுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 6 முதல் 14 வரை உள்ள வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். 6 முதல் 14 வரை உள்ள வேத வசனங்களிலே ஆண்டவர் அங்க தெளிவா சுட்டி காட்டுகிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு தேசத்தின் மீது கோபப்படுகிறார், ஏன் தேசத்தின் மீது கர்த்தர் இவ்வளவு வேதனையோடு இருக்கிறார், இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு. அவர் படைத்த பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய மூதாதையரான ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கின் மேல் ஆசீர்வாதத்தை வைத்து, யாக்கோபின் மேல் அபிஷேகத்தை வைத்து, இஸ்ரவேல் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் சந்ததியை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரு. எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து வந்தாரு, நல்லவர் கானான் தேசத்தை கொடுத்தாரு, மகிமையான பாக்கியத்தை கொடுத்தாரு. அவர் ஆசை வச்சு அன்பு செலுத்தி உயிருக்கு உயிராய் நேசித்து அவர் வாழ வைத்துக் கொண்டிருந்த அந்த ஜனத்தின் மீது ஆண்டவருக்கு ஏன் இந்த கோபம், ஏன் இந்த கோபம், ஏன் இப்படி அழிப்பதற்கு அவர் பிரயாசப்படுகிறார்? காரணம் என்ன? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை வாசி, இஸ்ரவேலின் அதிபதிகள், அதாவது அங்கிருந்த அதிபதிகள், அங்கிருந்த தலைவர்கள் தங்களுக்கு முடிஞ்ச மட்டும் ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை பாருங்க, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தலைவர், ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு தலைவர், ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு தலைவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய காரியத்தை நிலைநிறுத்துவதற்காக கொலைகள் மேல் கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசம் இரத்த பழிகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அவன் மதத்தை வளர்ப்பதற்கு, அவன் ஜாதியை வளர்ப்பதற்கு, அவன் கட்சியை வளர்ப்பதற்கு, அவன் குடும்பத்தை வளர்ப்பதற்கு இன்னைக்கு அநியாயமாய் அநேகர் கொலை செய்யப்படுகிறார்கள், அநேகர் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கடத்தப்பட்ட பிள்ளைகள் நரபலி செலுத்தப்பட்டார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக சில அகோரிகள் என்று சொல்லப்படுகிற அந்த வட இந்திய பிசாசு சாமிகள் எல்லாம் ஒரு மனிதனை, ஒரு பிள்ளையை, ஒரு வாலிபனை பலி செலுத்துவாக இழுத்து கொண்டு போனதை நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க ஓப்பனாகவே இழுத்து கொண்டு போய் பலி செலுத்துவதில் பிரயாசப்படுகிறார்கள். அகோரிகள் என்று சொல்லப்படுகிற பிசாசின் கூட்டங்கள் இன்னைக்கு மனித மாம்சத்தை தின்கிறவர்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் மனித மாம்சத்தை தான் தின்பார்கள். அங்கே கங்கை நதியின் ஓரத்தில் அங்கு மரித்தவர்களுடைய மாம்சத்தை அவர்கள் பித்து சாப்பிடுகிற அகோரிகள் என்கிற கூட்டம் வட இந்தியாவில் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அவர்களை ரத்தத்தை குடிக்கிற கூட்டம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதரோட இரத்தம் இன்னைக்கு அதிகமாய் சிந்தப்படுகிறது, எல்லா இடங்களிலும் சிந்தப்படுகிறது. மரண கொலை ஒவ்வொரு நாள் பத்திரிகை வாசிப்பாங்க, ஒரு 20 கொலையாவது அங்கே நடந்துன்னு சொல்ல முடியும். டிவிகளை நீங்க படிச்சு பாருங்க, அங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு என்ன கொலைகள், அவரை கொலை செய்ய, இவங்களை கொலை செய்ய, அந்த பையன் இந்த பொண்ணை கொலை பண்ணாங்க, கொலை 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 கொலை, அதன் மூலமா ரத்தம் சிந்துகிற அனுபவம் தேசம் எங்கும் இன்னைக்கு வியாபித்து போயிருக்கிறது. ரத்தம் சிந்துதல், ரத்த கரை தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. 7வது வசனம் 22 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அவருடைய 2வது பகுதியில் வாசிங்க, உன்னுள்ள தாய் தகப்பனை அற்பமா எண்ணினார்கள். அப்பா அம்மாவுக்கு கனம் கொடுக்காம, அப்பா அம்மாவை மதிக்காம அவர்களை அற்பமா எண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு பெருகி விட்டது. உண்மைதானே? உண்மைதானே? அதுதான் அன்னைக்கு எருசலேமில் இருந்த தீங்கு, அருவருப்பு. ரத்தம் சிந்தினாங்க, அப்பா அம்மாவை யாருமே மதிக்கல. இது கர்த்தருடைய பார்வைக்கு கோபத்தை
உண்டாக்கின. 7ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லு, உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கன் செய்தாங்க. அந்நியர்கள் பரதேசிகள் அடுத்தவங்களுக்கு உபத்திரம் கொடுத்துட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உபத்திரம் கொடுத்துறாங்க. அடுத்த உனக்குள் இருக்கிற திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள். ஒரு வழி இல்லாதவர்களுக்கு என்னெல்லாம் தீங்கு செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். அடுத்ததாங்க 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணினார்கள். பரிசுத்த காரியங்களை, தேவனுக்குரிய பரிசுத்தம் என்று சில காரியம் இருக்கிறது. தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தம், முதல் குழந்தை கர்த்தருக்கு பரிசுத்தம், அவருடைய ஆலயம் பரிசுத்தம், ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் பரிசுத்தம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணினார்கள். அடுத்து சொல்லப்படுகிறது, என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஓய்வு நாள் அவளுக்கு முக்கியமா தெரியல, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற நாள் அவளுக்கு முக்கியமா தெரியல. விருந்து வீட்டுக்கு செல்வதற்கும், சொந்த காரியங்களை பார்ப்பதற்கும், வேலைக்கு செல்வதற்கும் அந்த நாளை நியமித்துக் கொண்டார்கள். கர்த்தர் கொடுத்த அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணினபடினாலே தேவன் அதை அருவருத்தார். 8வது வசனத்தில் 3 காரியத்தில் வாசித்தோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அபாண்டமாய் பேசுகிறவர்கள், அபாண்டமா பேசி ரத்தம் சிந்துகிறவர்கள் உன்னிடத்தில் இருந்தாங்க. அதாவது பொய்யான தகவல்களை சொல்லி அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பொய்யான காரியங்களை உலகம் முழுவதும் பரப்பி போட்டு பலர் தற்கொலை செய்வதற்கும், பலர் கொலை செய்வதற்கும், பலர் கொலைபாதங்களை விழுந்து போவதற்கும் ஏதுவான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து சொல்ல, மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலை மேல் சாப்பிடுறது அப்படின்னா விக்கிரகங்களுக்கு படைத்ததை மலையிலே போய் பலியிட்டு அங்கே பன்றியை பலியிடுவார்கள். பன்றி கர்த்தருக்கு அருவருப்பானது. மலையின் மேல பலியிட்டு அதை அவங்க சாப்பிட்டாங்க. இது ரகசியமா போய் பண்ணுவாங்க, ஊர்ல இருந்தா தெரிஞ்சு போயிடுமே, அதனால் மலையில போய் பலியிட்டு சாப்பிடுவாங்க. கர்த்தர் அதை அருவருத்தார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதே 9வது வசனத்தில் என்ன சொல்லணும்னா, முறைகேடு செய்கிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், முறைகேடாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரீ, அதாவது தவறான ஸ்திரியோடு பலவந்தம் பண்ணினவர்களோடு கூட இருக்கிறார்கள். உன்னில் ஒருவன் அயலானுடைய மனைவியை அருவருப்பானதை செய்கிறான், பிறருடைய மனைவியுடைய பிரவேசிக்கிறவர்கள் இருந்தார்கள். வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறவனாய் இருந்தான். வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ரத்தம் சிந்தும்படிக்கு லஞ்சம் வாங்குறவர்கள் இருந்தார்கள். வட்டி வாங்குறவங்க தங்களுடைய பணத்தை வட்டிக்கு விட்டு பொலிசையும் வட்டியும் வாங்குறவர்களாக இருந்தாங்க. பொருளாசையினாலே அடுத்தவனுக்கு இடுக்கன் கொடுக்கிறவர்கள் இருந்தாங்க. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அநியாயத்தினாலே பொருட்களை சம்பாதித்தவர்கள் அவர்கள் நடுவில் இருந்தார்கள். 18வது காணி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தரை மறந்து அலைந்தார்கள். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு, நான் வேகமாகவே சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தரை மறந்தவர் சந்ததி, கர்த்தரை மறந்தவர் கூட்டம், இவை எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் தோன்றினபடினாலே கர்த்தர் எருசலேமின் மீது மகா கோபம் கொண்டார். அல்லேலூயா. இதோட முடிஞ்சிட்டான்னு பார்த்தா இன்னும் இல்லை. 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களிலே தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிகள் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவையாக்குகிறார்கள். அதன் ஆசாரிகள் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதுக்கும் அசுத்தம் இல்லாததுக்கு உண்டான வேற்றுமையை காண்படியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவில் நான் கனயினப்படுகிறேன். தீர்க்கதரிசிகள் மக்களை வஞ்சித்து கொண்டிருந்தாங்க. கவலைப்படாத, உனக்கு ஆசீர்வாதம் வருது, உனக்கு நன்மை வருது, நீ நல்லா இருக்க போகிற, உன் பிசினஸ் எல்லாம் எங்கேயோ போக போகிறதுன்னு சொல்லி நம்முடைய பாவங்களை உணர்த்தாம, நம்முடைய வாழ்க்கை காரியங்களை உணர்த்தாம, எப்படி வாழ்ந்தாலும் வாழு, நீ எனக்கு இவ்வளவு காணிக்கை தந்தன்னா, இந்த பங்காளர் திட்டத்தை நீ சேர்ந்தன்னா, இப்படி எனக்கு காணிக்கை அனுப்பினா உன் பிசினஸ் ஓகோன்னு வரும். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லி மக்களை வஞ்சிக்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் மக்களை வஞ்சிக்கிறாங்களா? என்ன செஞ்சாங்களாம்? பரிசுத்த குலைச்சல் ஆக்குனாங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததுக்கு உண்டான வேற்றுமையை காண்பியாமல் இருந்தாங்க. சொல்லிக் கொடுக்கல.
ஆசாரியர்கள் தங்கள் வயிற்றை வளர்த்தார்கள், தங்கள் குடும்பத்தை வளர்த்தார்கள். கடிஞ்சு பேசினா காணிக்க வராது, கடிஞ்சு பேசினா ஏசுவாங்க, கடிஞ்சு பேசினா திட்டுவாங்க, கடிஞ்சு பேசினா அடிக்கவும் வருவாங்க. இதனால பயந்து போய் ஆசாரியர்கள் கடிந்து பேசாம, ஏன் இது பரிசுத்தம், இது அசுத்தம், இது முறைகேடான செயல், இது நல்ல செயல் என்று சொல்கிற வித்தியாசத்தை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்காம ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வருகிறது. எல்லா உபதேசங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் யாருக்கும் விரோதமாக நான் பேச மாட்டேன், எந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் சிலர் கொடுக்குற, நீங்கள் யூடியூபுகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், பரலோகத்தை மறந்து தேவனுக்குள் வளருவதை மறந்து ஆண்டவருக்குள் ஐக்கியமாவதை மறந்து இந்த உலகத்தின் பின்னே ஓடத்தக்கதான நிறைய உபதேசங்கள் வந்து விட்டது. நீ உனக்கு கார் இருந்தா, உனக்கு பைக் இருந்தா, உனக்கு இவ்வளவு சொத்து இருந்தா, இவ்வளவு தங்கம் இருந்தா, இவ்வளவு பொண்ணு இருந்தா, நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கஷ்டப்படுகிறவெல்லாம் சபிக்கப்பட்டவன் சொல்கிற போதனை வரப்பை ஜனங்கள் எல்லாம், ஓ அதுதான் ஆசீர்வாதமோ, அதுதான் ஆசீர்வாதமோன்னு உலகத்தின் பின்னே இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் உண்டு இல்லைன்னு இல்லை. இரண்டு ஒரு ஊழியக்காரன் அதை சொன்ன, என்னையா பிரசங்கம் பண்ணீங்க, உங்கள் செய்தியெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், எவ்வளோ கடிஞ்சு கொள்றீங்க, கடிந்து கொள்ளக்கூடாதுயா, ஜனங்களை ஆசை வச்சுட்டே இருக்கணும், ஜனங்கள் பெருகணும் பல்லுகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருந்தார். நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் பண்ணுற உபதேசம் நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் காங்கிரிகேஷனை பார்த்து பிரசங்கம் பண்ணணும். கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, நம்ம மூலமாக தேவன் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துகிறோம் தான் ஐயா உண்மையான ஊழியக்காரன். மக்களை பிரியப்படுத்தணும், மக்களிடமிருந்து வருமானத்தை பெற்று தாம் பெரிய ஆழ்வன் நினைக்கிறவெல்லாம் சபிக்கப்பட்டவன் சொல்லி அனுப்பினார். அவர் என் மேல கோபப்பட்டார். உண்மைதான். என்ன பேசுறீங்கன்னு சொன்னார். நான் உண்மையை தான் பேசுறேன். அவர் சொல்றேன். அவர் சொன்னார், இல்ல இல்ல நான் நியாயப்பிரமாணத்தை பேசுறீங்கன்னு சொன்னார். இல்ல நான் நியாயப்பிரமாணத்தை பேசல, கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தையை பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால தான் சில நேரங்கள் உங்களை நான் கடிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்குள்ள வித்தியாசம் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் எதை அருவருக்கிறார், ஆண்டவர் எதை நேசிக்கிறார், அந்த உணர்வு நமக்கு வேணும். ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை பெண்கள் போடக்கூடாது, அப்படி போடுகிறவன் அருவருப்பானவன் பல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்படிதானே? அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன் தானே, பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தானே. இருந்தாலும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு சர்ச்சைக்கு வரவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இனி நான் தீர்மானம் பண்ணிட்டேன், யாரும் எதையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் அருவருக்கிறார். அவங்களை வாந்தி பண்ணி போடுவாருன்னு திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. இது அம்மா கேட்குறாங்க, அப்பா கேட்குறாங்க, அந்த பிள்ளை கேட்குது, குடும்பம் கேட்குது. ஆனாலும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு தான் சர்ச்சைக்கு வரணுங்கிற ஆசை. கர்த்தர் ஒன்று அருவருத்து தொழுறான ஒரு அப்பனும் ஒரு அம்மையும் இவனை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற பரிசுத்தம் என்ன, எது பரிசுத்தம், எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் இல்லை, வித்தியாசத்தை அறிந்து கொள்ளணும். எது அசுத்தம், எது அசுத்தம் இல்லை என்கிற வித்தியாசத்தை ஒரு போதகன் தான் சொல்லிக் கொடுக்க முடியும், எவனோ ஒருவன் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது ஊழியக்காரருடைய கடமை. அதை சொல்லிக் கொடுக்காத ஊழியர்களை கர்த்தர் அருவருத்தார். ஆமென். அதனால தான் ஐயா ஆண்டவர் என்ன அருவருத்தக்கூடாது. ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். எவ்வளோ காலம் நமக்கு தெரியாது. கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால தான் கடிந்து கொள்கிறேன். பரிசுத்தம் இல்லாததுக்கும் பரிசுத்தம் உள்ளதுக்குரிய வித்தியாசத்தை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும். அதை அன்னைக்கு ஊழியக்காரன் செய்ய தவறிட்டான். இது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பெரிய கொடிய காரியமாக இருந்துச்சு. அதோடு கூட அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, முதலாவது சொன்ன தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாங்க. ஆசாரியர்கள் வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கல. பிரபுக்கள் என்ன செஞ்சாங்க? 27ஆம் வசனம் சொல்கிறது, அது நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாயை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். தீர்க்கதரிசி அப்படின்னா, ஊழியக்காரன் எப்படின்னா, அதை விட பெருசா பிரபுக்கள். அவன் ஆத்துமாக்களை எல்லாம் வஞ்சித்து எப்படி தாம் பெரிய ஆளாகணும், அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார்கள். 4வது 29ஆம் வசனத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமை எளிமையானவனை துரத்தி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார். எல்லாம் சீர்கட்டு போய் கிடக்கு. ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, தலைவர்கள், விசுவாசிகள் எல்லாம் மொத்தமா சீர்கட்டு போனபடினாலே தேவனாய் கர்த்தர் எருசலேமின் மீது நியாய தீர்ப்பை செலுத்தினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்படி ஆண்டவன் நான் உன்னை அழிப்பேன், உன்னை தொடுவேன், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன், தேசத்தை ஒன்றும் இல்லாமல் தொடச்சி போட போகிற அந்நியன் வந்து உன் தேசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறான் அப்படின்னு சொன்ன பிற்பாடும் எந்த உணர்வும் இல்லாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வதிலும் சுய நலத்தோடு நடந்து கொண்டு தங்கள் ஆதாயத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்து வாழுகிறவர்களாய்த்தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலைமை மாறுவதற்கு, இந்த நிலைமை மாறி தேசத்தின் மேல் இரக்கம் உண்டாவதற்கு துயரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமை அவர்களுடைய காரியம் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது. ஆனால் அதில் தப்பிக்க ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, ஜெபிக்கிறவங்க எழும்பணும். ஜெபிக்கிறவங்க அதிகமாக எழும்பி ஆண்டோடத்தில் மண்டாட கர்த்தர் மனம் முருகுவான். இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்புவாங்க, தங்களுடைய காரியங்கள்லாம் உணர்வாங்க. உணர்ந்து மனம் திரும்பும் போது தேவன் தேசத்துமே இறக்கம் வைப்பான். அதனால ஜெபிங்கன்னு ஏவனா ஒருத்தனும் ஜெபிக்க இல்லை. அல்லேலூயா. ஏதோ 1-2 அங்கங்கா கூடி ஜெபம் பண்ணிச்சு, ஏதோ 1-2 அங்கங்கா கூடி வீடுகள்லையும் அல்லது எங்கள் தேசங்களிலையும் சில இடங்கள் ஆன்லைன் ப்ரேயர், முன்னாடி ஆன்லைன் ப்ரேயர் ஒன்று ஒரு இடம் இல்லை, வைக்க முடியாத சூழ்நிலைகள். பாஸ்டிங் ப்ரேயர் ஆதி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறவங்க எழும்புறாங்க. ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்து போக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, தேசத்துக்காக ஜெபிக்க ஆள் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு. நீங்கள் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 22-30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காய் எழும்பி கர்த்தருக்காய் ஊழியம் செய்யும்படி ஒருத்தரும் முன் வரவில்லை. கர்த்தருடைய தரிசனத்தை தன்னுடைய தரிசனமாய் பெற்று தேசத்துக்காய் ஜெபிப்பதற்கு யாரும் முன் வரவில்லை. எனக்கு அருமையான தேவன் மிகவும் வேதனைப்பட்டார். கோபம் ஒருபுறம் இருக்கிறது, ஆனால் இன்னொரு விதத்தில் தேவன் மிகவும் வேதனைப்பட்டு ஒருவரையும் காணலையே. இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக ஒருவரையும் காணவில்லை என்று சொல்லி தேவன் ஆதங்கப்படுகிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வும், அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நான் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நான் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள இயேசுவன் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவன் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாக என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம்.
யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமா இருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமா இருந்தால் அது போதும் என்று சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வரிந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றேவா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார், எனக்காக இந்த தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு இடத்துலமா தேடிக்கொண்டிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் அவர் நானும் கூடி ஜெபம் பண்ணுவோம். இன்னும் சில ஊழியக்காரங்களை கூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரர் மேலே ஒரு ஊழிய அழைப்பு இருந்தது. நான் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், சகோதரன் ஐயா, உங்கள் மேலே ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, நீங்கள் ஊழியத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும், கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ அவர் சொன்னால், எனக்கு அந்த எண்ணம் இருக்குயா, நானும் ஊழியம் செய்யணும், ஏதாவது விதத்தில் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் அவர் திருமணமானவர், என் வீட்டில் அதுக்கு சம்மதம் இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. அப்போ அவர் சொன்னார், இப்போ இருக்க வேலையை விடக்கும் எனக்கு மனசு இல்லை. அவருடைய மனைவி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் வேலை பார்த்துருந்தா, இப்போ உள்ள வேலையை விடவும் எனக்கு மனசு இல்லை. ஊழியத்துக்கு போனால் ரொம்ப கஷ்டம், அந்த ஊழியத்தில் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும், ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்கள், சுமார் 15 வருடங்களுக்கு மேலே ஆயிட்டு சகோதரம். சில நாட்கள் காலங்கள் கடந்து போய் ஒரு நாள் நான் அவரை யதார்த்தமாக பைக்கில் போகும்போது சந்தித்தேன். அவரும் இன்னும் சிலருமா ஒரு இடத்துல பேசி கொண்டு இருந்தாங்க. என்ன கண்டோன்னு ஐயா அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் போய் அடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் பேசிக்கொண்டு இருக்க எப்படி லைஃபெல்லாம் எப்படி போகுதுன்னு சொன்னபோது, ஐயா, இத்தனை வருஷத்துக்கு முன்னால் அந்த நாளில் அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்க. அன்றைக்கி எனக்கு குடும்பம் பெருசாக தெரிஞ்சு, என் வேலை பெருசாக தெரிஞ்சு, பணம் பெருசாக தெரிஞ்சு நான் அன்றைக்கி வரல. அப்பப்போ ஆண்டு என் உள்ளத்தில் பேசுவார், நிறைய ஊழியக்காரங்க மூலம் பேசினார். எனக்கு இது வரல, நான் விட்டுட்டேன். வீட்டில் போய் பேசி பார்த்தேன், சம்மதிக்கலை. சரி, நம்ம வேலை செஞ்சு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாமே அப்படின்னு நினச்சி வேலைக்கு போனோம். என் வேலை போயிடுச்சு. என் மனைவிக்கு ஒரு பெரிய வியாதி வந்து அவளும் வேலையை விட்டுட்டா. இப்போ பிள்ளைகளை வளர்க்கக்கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கூப்பிடுற வேலைக்கு போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரோ செய்யட்டும், நம்ம வாழ்க்கையை பார்த்து போவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடியலை ஐயா. அழுதுட்டார். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. இன்னும் நீங்கள் ஊழியம் செய்யலாம் முடியலை. இப்போ என் பொண்ணோட மனைவி பெரிய வியாதியில் மாட்டியிருக்கிறா, படுக்காவா கொண்டு. நான் சொன்னேன், ஒப்பு கொடுங்க, நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எழுப்புவார், நீங்கள் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே தான் நினச்சிட்டு இருக்கிறோம். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமா இருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமா இருந்தால் அது போதும் என்று சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றேவா ஜீவனுள்ள காலமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள ஆமென், அல்லேலூயா. இயேசுவே, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. வாழ்ந்திடுவோ நான் வாழ்ந்திடுவோ, இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவோ. வாழ்ந்திடுவோ நான் வாழ்ந்திடுவோ, இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவோ. ஜீவனுள்ள
இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு செலுத்திடுவோ. இப்ப ஜெபிக்கும்படி ஜனங்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர். ஆனா ஜனங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சிலர் அங்கங்க ஜெபிக்கிறாங்க, ஒரு சிலர் கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். முதலாவது நியாய எதிர்ப்பை சபையிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். முதலாவது நியாய எதிர்ப்பை தன்னுடைய ஜனத்தின் நடுவிலே கொண்டு வந்தார். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம், எசேக்கியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1ஆம் வசனம், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்படி இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஜெபம் பண்ணுப்பா, ஏம்மா ஜெபம் பண்ணுமா, கூடி ஜெபம் பண்ணுமா. நீ சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வீடுகள்லையாவது கூடி ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத காலம் வரப்போகுது, தேசத்தின் மீது அழிவு வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது. எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பத்தை பார்த்தீங்களா? எப்போதும் இல்லாத அளவுக்கு எவ்வளோ வெப்பம். அங்கே ஊட்டிக்கு போன ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறப்ப தான் ஊட்டியில் இருக்கு குளிர் அடிச்சு பயங்கர சூடு. அங்கே ஊட்டியும் கொடைக்கானல் கூட இன்னைக்கு வெப்பத்தினால் தாக்கப்படுகிற அளவிற்கு இன்னைக்கு வெப்பம் உலகம் முழுவதும் இன்னைக்கு வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கிறது. தேசத்தில் அநேக பனிமலைகள் எல்லாம் உருகி இறங்குறதா. இப்படியே உருகுச்சுன்னா கொஞ்ச காலத்தில் கடல் தண்ணி எல்லாம் உலகத்தில் அந்த பூமிக்கு மேலே வந்து இந்த நிறைய தீவுகள் அழிந்து போகும், தேசமெல்லாம் அழிந்து போகும் என்று விஞ்ஞானிகள் எல்லாம் எச்சரித்து கொண்டிருக்கிற கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். பூமியில் அங்கங்க வெடிப்பு உண்டாகிறது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு பெரிய வெடிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே பத்திரிகையில் போடப்பட்டிருந்ததை பார்த்தேன். தேசமெல்லாம் இடங்கள் எல்லாம் வெடிக்குது, மலைகள் எல்லாம் வெடிக்குது, அங்கங்கே பூகம்பங்கள் வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே பெருமழைகள் உண்டாகிறது. துபாயிலே வெள்ளப்பெருக்கு வந்ததை கேள்விப்பட்டிருப்போம். மழையே பெய்யாத தேசம் வெள்ளத்தினால் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் ஒருபுறம், மழை ஒருபுறம், வெப்பம் ஒருபுறம், தேசத்தில் நிலைமை படு மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஜெபிப்பதற்கு ஆட்களை கேட்டா இல்ல, தேசத்தின் கொடூரத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை செய்யவும் தேவ இரக்கத்துக்காக ஜெபிப்ப ஆட்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னா, ஏ வா, நீ வா, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வா. 6 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தன் கையில் எழுதுகிற மைக்கூடு இருந்துச்சு. மைக்கூடுன்னா அங்கே முன்னாலெல்லாம் பெண்ணு கிடையாது, ஒரு எங்கு டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த இறகு எடுத்து அதை தொட்டு தொட்டு எழுதுவாங்க, அதுதான் மைக்கூடு. அதுக்கு புரிந்து கொண்டு மைக்கூடை கொண்டு வான்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மைக்கூடு வச்சிருக்கொண்ட பார்த்து சொன்னார், நீ எல்லா இடங்களுக்கும் போய் யாரெல்லாம் 4ஆம் வசனம் சொல்கிறது, யாரெல்லாம் எருசலேமின் நகரத்தில் சகல அருவருப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ, யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ, அவன் எல்லாருடைய நெற்றியிலும் ஒரு அடையாளத்தை போடு. நீ முன்னால போய் அடையாளத்தை போடு என்றார். மீதி இப்ப 5 பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் அங்க ஊடுருவி போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோர், வாலிப, கன்னிகைகள், குழந்தைகள், ஸ்திரீகளையும் சங்கரித்து போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனை கட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்தின் முன்னே இருந்த மூப்பர்களிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். 5 பேரை பார்த்து இறங்கி வெட்டு, இறங்கி ஆடுடா ராசான்னு சொல்லி சொன்ன உடனே அவன் இறங்கி ஆட ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. 6-4 தான் இறங்கி வெட்ட ஆரம்பிச்சுட்டான். முதலாவது அவன் ஆரம்பிச்சது சபையின் மூப்பர்களிடத்தில். ஏன்னா சபை மூப்பர்களிடத்தில் ஜெபம் கிடையாது. ஏதோ பதவியில் இருக்கிறார்களோ இல்லை, ஜெபம் கிடையாது. தங்களுடைய குடும்பத்தின் காரியத்துக்காக ஓடுவார்கள். தேசத்தின் மேல் அக்கறை இல்லை, சபைகளின் மேல் அக்கறை இல்லை, ஜெபம் இல்லை. எல்லா சபை மூப்பர்களும் அப்படிதான் இல்லை. எல்லா ஸ்தாபனங்களுடைய சபை மூப்பர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அடித்தடி எலெக்ஷன், தண்ணி ஒருபுறம், பொல்லாத காரியங்கள் ஒருபுறம். அவர்கள் அங்கே எலெக்ஷன் வச்சு மூப்பராகி தண்ணி வாங்கி கொடுத்து பெண்களையும் செட் பண்ணி கொடுத்து மூப்பனாகி அவன் நாசமா போய் சபையை நாசப்படுத்தி. அல்லேலூயா.
மூப்பர்களிடத்தில் முதலாவது அந்த காரியத்தை வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தரிசனம் இல்லாத மூப்பர்கள். சபையில் ஒரு கர்த்தர் மூப்பரை வச்சிருக்கிறாரு, அது ஆணோ பெண்ணோ, எதுக்கு ஏதோ பதவியில் இருந்துட்டு போகல, ஜெபிக்கணும் சபைக்காக. பெண்கள் தனியாக கூடி ஜெபம் பண்ணணும், ஆண்கள் தனியாக கூடி ஜெபம் பண்ணணும். மாதத்தில் ஒரு முறை சோதரம் வாய்ப்பு கிடைச்சா வாரத்தில் ஒரு முறை, தின முடியாதுதான், வாரத்தில் ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறையாவது. ஐயோ நம்ம குடும்பங்களுக்காக கர்த்தர் நம்முடைய கருத்தில் தந்திருக்கிறாரு, இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம், இந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்க ஜெபம் செய்வோம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் தந்திருக்காரு, அவர் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, அவர் நல்ல சத்தியத்தில் நம்மளை நடத்தணும், அவர் உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றணும், அவன் ஊழியருக்காக ஜெபம் பண்ணணும், சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கிற மூப்பர்களை இன்றைக்கு பார்க்க முடியல. அதனால இறங்கின வெட்ட ஆரம்பிச்சோம் மூப்பர்களை. அடுத்ததாக மற்றும் அதுவும் இல்லை, 7வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனத்தில் அவன் அவர்களை நோக்கி வெட்ட ஆரம்பித்தான். அவர்கள் புறப்பட்டு போய் நகரமெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்போ மூப்பர்கள் வெட்டி 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 நகரத்தில் போனான், தேசத்தில் போனான், எல்லாம். ஏன்னா ஜனங்களுக்கும் ஊழியத்தில் அக்கறை இல்லை, ஜனங்களுக்கும் ஜெபத்தில் அக்கறை இல்லை. அவன் தன்னுடைய கடனை தீர்க்கணும். எங்கே போனால் கடன் வாங்கலாம், எங்கே போனால் லோன் எடுக்கலாம், யார்கிட்ட போனால் குழுவில் லோன் எடுக்கலாம், எங்கே அதை வாங்கலாம், எங்கே இதை வாங்கலாம், அந்த அதுதான் அவங்க ஓட்டம். எங்க போனா எவள்கிட்ட சண்டை பிடிக்கலாம், எவள்கிட்ட கோல் சொல்லலாம், எவள்கிட்ட கழுத்து பேசலாம், அதுதான் அவங்களுடைய தரிசனம். இந்த பையன் அழிஞ்சு போய், அந்த பையன் பாத்தியாப்பா, கஞ்சாவுக்கு அடியப்பட்டு செத்து போய் கிடக்குறானே, ஐயோ இந்த பெண் இப்படி போயிட்டு இருக்காளே, ஐயோ இந்த மனுஷன் இப்படி போறானே, இந்த குடும்பம் அப்படி சீர்கட்டு போகிறது, ஓ நம்ம கிராமம் இப்படி இருக்கிறது, நம்ம சபை இருக்கிறது, ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு வந்தார்னா எல்லாம் அழிஞ்சு போகுமே, இவருக்காக பாரப்பட்டு ஜெபிப்போமே என்கிற உணர்வும், அந்த உணர்வு இன்னைக்கு இல்லாத எல்லா நிலைமையிலும் உணர்வற்றவர்களாய் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வெட்ட ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன், வெட்ட ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன், சிக்கல் தான் எல்லாருக்கும். யாருக்கு நெற்றியிலேயாவது அடையாளம் இருக்கிறதா? அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு, பெரிய தரிசனம் இருந்துச்சு. இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு 1 வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்தணும், அப்படிதானே? சோதரம். ஆனால் ஒருத்தர் பைபிள் ஸ்டடி நடத்த வரல, புரோட்டா சாப்பிட வந்தாங்க. எவ்வளோ வருத்தம் தெரியுமா, எவ்வளோ வருத்தம் தெரியுமா? பிபிஎஸ்க்கு சிலர் வர மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? ஜெபிக்கிற ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனை. பிள்ளைகளை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உள்ள உலகம் அப்படிப்பட்ட உலகம், எல்லாரும் ஏதோ இடத்துல விழுந்து போய் கொண்டு கிடக்கிற உலகம். அதில் காப்பாற்றப்படணும்னா முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற நபர்கள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. திறப்பில் நின்று தேசத்துக்காய், ஜனங்களுக்காய், சபைக்காய் ஜெபிக்கிற நபர்கள் தேவை. அவ வந்தா நான் ஜெபிக்க வரமாட்டேன், அவ அங்கே இருக்க, அதனால நான் வரமாட்டேன். அவன் நாளைக்கு பரலோகத்துக்கு போ, அவங்க பரலோகத்துக்கு போயிருக்க, நான் வரமாட்டேன், எனக்கு நரகம் போதும் சொல்லுவீங்களா? அவன் அந்த கல்யாண வீட்டுக்கு போனா நான் போக மாட்டேன்னு யாராவது இருக்கிறாங்களா? அவன் அந்த ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குறான், நான் போக மாட்டேன்னு யாராவது இருக்கிறாங்களா? அங்கே இலவசம் கொடுக்குறாங்க, அவன் அங்கே வந்திருக்கான், நான் போக மாட்டேன் யாராவது இருக்கிறாங்களா? ஆனால் சர்ச்சில் அவன் இருக்கிறா, நான் வரமாட்டேன்னா நீ எவ்வளவு வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற? உண்மைதானே? பிசாசு உங்களை அப்ப எப்படி வஞ்சித்து வச்சிருக்கிறான்? பிசாசு உங்களை எப்படி உங்களை ஒன்னையெல்லாம் வஞ்சித்து தன் கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கிறான்? நான் உண்மைதானே சொல்றேன், உண்மைதானே சொல்றேன். ஜெபிக்கிற ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. உங்கள் நெற்றியில் அடையாளம் இருக்கா? உங்கள் பிள்ளைகளுடைய நெற்றியில் அடையாளம் இருக்கான்னு கொஞ்சம் யோசித்துப்பாங்க. எல்லா மூப்பர்களும் உங்கள் நெற்றியில் அடையாளம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க. லஞ்சம் கொடுத்து இந்த அடையாளத்தை வாங்க முடியாது, பணம் கொடுத்து இந்த அடையாளத்தை வாங்க முடியாது, வேறு குறுக்கோளியில் போய் இந்த அடையாளத்தை வாங்க முடியாது. உங்கள் ஊழியக்காரன் நான் ஜெபம் பண்ணி இந்த அடையாளத்தை உங்கள் நெற்றியில் போட முடியாது. ஒரு தேவதூதன் அவன்கிட்ட போய் ஏதாவது பேசி ஐஸ் வச்சு அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணி அந்த அடையாளத்தை வாங்க முடியாது. ஒரு தீர்க்க தரிசிகிட்ட போய் ஜெபம் பண்ணி, அல்ல ஒரு லீடர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, அல்லது ஒரு டிசியில் ஒரு மாகாண தலைவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஜனங்கள்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஐயா எனக்கு ஒரு அடையாளம் போடுனா அந்த அடையாளம் செல்லுபடி ஆகாது. ஆமென். கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் போடுகிற அடையாளம் தான் செல்லுபடி ஆகும். இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. ஒரு நாள் வெட்டப்படுவோம், நானும்
நீங்களும். அல்லேலூயா. அந்த அடையாளம் ஏன் நெற்றியிலும் இல்லைன்னு வைங்களேன், எனக்கும் அந்த தான் தீர்ப்பு. இந்த அடையாளம் உங்களுக்குள்ள இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கும் இதுதான் தீர்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அடையாளம் போடப்படும்படியாய் ஜனங்களை தேடுகிறா. தேசத்துடைய நிலைமை இன்னைக்கு வெகு மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. ரொம்ப சீர்கட்ட நிலைமையை போய் கொண்டு இருக்கு. வேகமாக நான் சில காரியங்களை சொல்லி முடிக்கும்படியாக இருக்கிறேன். மலிந்து போன போதை வஸ்துகள், இணையத்தில் அதிகரிக்கிற ஆபாச வலைத்தளங்கள், பாவங்களுக்கு இன்னைக்கு தீனி போட்டு அழைத்து கொண்டிருக்கிறது. பிரிவினைகளை குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகளை உண்டாக்குகிற சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாய் அநேகர் விவாகரத்தை வாங்கிவிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாய் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. இவைகள் மூலமாய் உலகனுக்கு சீரழிகிறது. ஜாதி வெறியினால் நடக்கிற ஆணவ கொலைகள், மத வெறியினால் நடக்கிற தாக்குதல்கள், பள்ளி பருவத்தின் பிள்ளைகளை மையமாக வைத்து ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல படம், சினிமா படங்கள், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் காதல் செய்வதை போல படங்களை ஏற்படுத்தி கொண்டு பிள்ளைகளுக்கு இச்சைகளை உண்டாக்குற அப்படிப்பட்ட படங்கள், பள்ளி பருவத்தின் பிள்ளைகளையும் கல்லூரி பருவத்தின் பிள்ளைகளையும் மையமாக வைத்த வெப் சீரியல் மூலமாக இன்னைக்கு இளைய சமுதாயம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. போலி மருந்துகள் இன்னைக்கு மலிந்து போய் கொண்டிருக்கிறது. போலி டாக்டர்கள் மலிந்தது போல போலி மருந்துகள். ஒரு மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வியாதிக்குரிய மருந்தை சாப்பிட்டீங்கன்னா அது இன்னொரு வியாதியை உண்டாக்கும். அந்த வியாதியுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தும், இன்னொரு வியாதியை உண்டாக்கும். இதுதான் இன்னைக்குள்ள தந்திரம். போலி மருந்துகள் பெருகிவிட்டது. கரைப்பட்டு போன நீதித்துறை, அரசியல் லாபத்துக்காக ஒரு தலைபட்சமாய் செயல்படுகிற ஊடகங்கள், அந்த ஊடகத்தை குறித்து பொதுவாக அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், விபச்சார ஊடகங்கள். உண்மையை சொல்ல மாட்டாங்க, பொய்யை தான் சொல்லுவாங்க. எவனை கெடுக்கலாம், யாரை கெடுக்கலாமோ அதை தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்தணுமா அதை செய்வாங்க. ஆனா உண்மை தன்மையை சொல்லாத பொல்லாத ஊடகங்கள் பெருகி போய்விட்டது. இச்சையை தூண்டுகிற நவீன ஆடை அலங்காரங்கள், சினிமா மோகத்தினாலே பிள்ளைகளை இழுத்து அவருடைய கற்பை தொலைத்து போடுகிற பொல்லாத கூட்டங்கள், அதிகரிக்கும் விவாகரத்துகள், அதிகரிக்கும் முதியோர் இல்லங்கள், பெருகிற ஆண் விபச்சாரம், வாடகை மனைவி கலாச்சாரம், இவை எல்லாம் இன்னைக்கு தேசத்தை சீர்கெடுத்து கொண்டு இருக்கிறது. விக்கிரக வழிபாடுகள் ஆதிக்கம். இன்னைக்கு விக்கிரக வழிபாடு ரொம்ப எழும்ப ஆரம்பிச்சிட்டு, பெரிய பெரிய கோயில்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டு, தலை விரித்து ஆடுகிற கள்ள உறவுகள், ஓரணை செயற்கை பாவங்களுடைய பெருக்கம், டியூஷன் மையங்கள், கோச்சிங் சென்டரில் காணப்படுகிற அருவருப்பான காரியங்கள், விவசாயிகளுடைய தற்கொலை இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. அதிகரித்து வருகிறது பயங்கரவாதங்களும் தீவிரவாதங்களும். மலைத்தலங்களை சிக்கி தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் நடுத்தருவில் கொண்டு வருகிற சமுதாயம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்களை சீரழிக்கிற கார்ட்டூன்கள், வாலிபர்களை சீரழிக்கிற ஆன்லைன் கேம்ஸ், பல பணக்காரர்களையும் அநேக குடும்பங்களையும் பாதாளத்தில் கொண்டு போட்டு விடுகிற ஆன்லைன் ரம்மி, பெருகி வருகிற கொள்ளை நோய்கள், அதிகரித்து வருகிற கடன் சுமைகள், மாறி வருகிற தெய்வமயம் இல்லாத ஒரு சமுதாயம், அதிகரித்து வருகிற குழந்தை கடத்தல்கள், மனித கடத்தல்கள் தேசத்தை இன்னைக்கு சீரழித்து கொண்டு வருகிறது. இவைகளுக்காக திறப்பில் நிற்பதற்கு யார் வரப்போகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாற்றுக்காரர்கள் பெருகிவிட்டார்கள், காட்டிக் கொடுக்கிற அதிகரித்து விட்டார்கள், துரோகங்கள் தூசியை போல அதிகமாகி விட்டார்கள். நம்பிக்கை துரோகிகளுக்கு கணக்கில்லை. பரியாசக்காரர் எங்கும் பரவி கிடக்கிறார்கள். நீதித்துறையில் நீதிக்கேடு நடக்குது, காவல்துறையில் கண்மூடித்தனமான தவறுகள் நடக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக தரிசனத்தை இழந்து பூலோகத்தின் ஆசைகளிலும் பூலோகத்தில் உள்ள காரியங்களின் மதிமயங்கி தங்களையும் கெடுத்து தங்களை சார்ந்தவர்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மதவாதிகள், ஊழியக்காரர்கள் பெருகி காணப்படுகிறார்கள் தேசத்தில். இவ்விதமாய் தேசம் கரைப்பட்டு சீர்குலைந்து அவலமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து தான் வரப்போகுது. கடைசி காலம் எப்படி தெரியுமா தெரியுமா? மக்களை சொல்லுவாங்களா, ஏன் மலைகளே எங்கள் மேலே விழுங்க முடியலை, இந்த காரியத்தை எங்களால் செய்ய முடியலை, இந்த உலகத்தை எங்களால் வாழ முடியலை, எங்கள் மேலே விழுங்க விழுங்க விழுங்கன்னு கெஞ்சுவாங்களாம். மனுஷனுடைய கண்ணெல்லாம் முகத்திலே அழுகி கண்ணெல்லாம் கெட்டு போகுமா, சரீரமெல்லாம் உருவழிந்து போகுமா, மனுஷன் விகாரமான தோற்றத்தில் மாறி விடுகிற பொல்லாத காலகட்டம் வரப்போகுது. அதுக்கு அடையாளம் தான் இந்த வெப்பம். கவனிக்கிறீங்களா? நிறைய சொல்லலாம், சொல்றதுக்கு நேரம் இல்லை. சகரியா புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தின் நியாய தீர்ப்புகள் சொல்லுகிறது. அது வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்றால்
இதை நினச்சி துயரப்படுகிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த துயரப்படுகளை பார்த்து ஆண்டு, அப்படி யாராவது துயரப்படுகிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமேன். நீங்கள் பாக்கியவானாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் மகிமையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவீங்களா? கர்த்தருடைய துயரம் இது. அந்த துயரத்தை உங்கள் துயரமாக ஏற்றுக்கொண்டு இதற்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்கள். ஜெபக்குழுக்களை உருவாக்குங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் அப்படியே முழங்கால் படி போட்டு, எல்லாரும் முழங்கால் படி போட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து, உன்னதமான ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். தேசத்தின் அவல நிலைமையை பார்த்து, தேசத்துடைய அவல நிலைமையை பார்த்து துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். யாராவது இந்த அவல நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? யாராவது இந்த அவல நிலைமையை பார்த்து வருத்தப்படுறீங்களா? இல்லையா ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்களோ அதே போல் நானும் இந்த ஜனத்துக்காய் திறப்பில் நிற்கும்படியான அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். இந்த ஜனத்துக்காக வாழுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். எனக்கு தாங்கப்பான்னு சொல் ஜெபம் பண்ணுங்க. சோதனை பெருகினதுனால பலர் ஜெபத்தை கைவிட்டுட்டாங்க. பாடுகள் பெருகினபடினாலே அநேக பேர் ஜெபத்தை கைவிட்டுட்டாங்க. கஷ்டங்கள் வந்ததுனால ஜெபிக்க விடாதபடி பிசாசு அநேகுடைய கண்களை கட்டி வச்சிருக்கிறான், அநேகுடைய சிந்தனைகளை கட்டி வச்சிருக்கிறான். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபிக்கிற கூட்டத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? பரிகாச கூட்டத்தோடு கூட இருக்கிறீங்களா? தேவனுக்காய் திறப்பில் நிற்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? மற்றவர்களை குறை சொல்லுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? மக்களுக்காக அங்கலாய்க்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அல்லது அருவருப்பானதை செய்கிறவருடைய நடுவில் இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசி இருக்கிறார் என் மூலமாய். உணர்ந்து கொள்வோமா? இருள் சூழும் காலம் இனி வருது. அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும். நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாய செய்துவிடும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள காலம் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடு, காலத்தை ஆதாய செய்திடுவோ. நாட்கள் கூடியதாய் காலத்தை ஆதாய செய்திடுவோ. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோ நீர் முன் வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினா எழுந்து செல்வே. தீரவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாய செய்திடுவோம். கால்கள் கொடியதாய் மாறிடுதே, செய்திடுவோ. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, விசுமான ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். தீரமுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாய் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் ஆண்டவரே செய்திடுவோ. இனி வரும் நாட்களில் நமது கட வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. தீரமுண்ட வாசல் அடைபடுமோ, நொறு
நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவில் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. தீர உண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதா முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதா மாறிடுதே. ஆண்டவரே செய்திடுவோ, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, செய்திடுவோ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டு உங்ககிட்ட பேசி இருக்கிறார். என் நெற்றியில் அடையாளம் போடும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபிச்ச உடனே நெற்றியில் அடையாளம் போடப்படாது. நீங்கள் ஆத்துமாக்களுக்காய் தரப்பில் நிற்கணும். ஆத்துமாக்களுக்கு கரிசனையோடு நிற்கணும். தேசத்தின் அவல நிலைமை உங்களை தாக்கணும். அது உங்கள் உள்ளத்தில் ஒரு பாதிப்பை கொண்டு வந்து நீங்கள் அதன் நிமித்தமாக உடைக்கப்பட்டவர்களாம் எப்போ தரப்பில் நிற்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெற்றியில் அடையாளம் போடுவாங்க. இல்லாமல் நெற்றியில் அடையாளம் தாங்கன்னு சொன்னால் எல்லாம் அடையாளம் கிடைப்பதில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த அடையாளத்தை பெற்று தப்பிக்க போகிறீங்களா நியாய தீர்ப்புக்கு? இல்லை, அந்த தூதன் அந்த மனிதன் வந்து வெட்டும் போது வெட்டப்பட்டு மறிக்க போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் முன்னால் இருக்கிற சமுதாயம் சீர்கட்டு இருக்கிறது. உங்கள் முன்னால் இருக்கிற வாலிப சமுதாயம் சீர்கட்டு இருக்கிறது. பொல்லாத பாவங்கள் நடந்தே இருக்கிறது. உங்கள் கண் முன்களாவே என்னென்ன காரியமெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேசம் உலகம் மொத்தத்தை கரைப்பட்டு கிடக்கிறது. கடைசி காலம். பேரழிவுகள் ஒருபுறம், யுத்தங்கள் ஒருபுறம், அருவருப்பான காரியங்கள் எல்லாம் இன்னொரு புறம். மொத்த தேசம் கெட்டு குட்டி சுவராய் கிடக்கு. யார் தரப்பில் நிற்க போறா? யார் எழும்ப போறா? நான் ஜபிக்கிறேன். இந்த தேசத்துக்காக நான் நிற்கிறேன். தரப்பில் ஊழியக்காரங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். சபைக்காக நான் ஜபிக்கிறேன். சமுதாயத்துக்கு நான் ஜபிக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? கூடி ஜெபம் பண்ணுவீங்களா? தீரவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் நிற்கிறேன், நான் வாரப்பா. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற நான் வாரேன் ஆண்டவரே. உங்க வாஞ்சியை நிறைவேற்ற நான் வாரேன் ஆண்டவரே. சொல்லுங்க வாயை திறந்து. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கம் அன்பு நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. தேசத்தின் அவல நிலைமையை பார்த்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும்படியாய், எங்களை சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆம், தேசம் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது ஆண்டவரே. தேசம் கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கிறது ஆண்டவரே. இப்படியே இருந்தா இன்னும் கொஞ்ச நாட்கள் இல்லை, தேசம் ஆண்டவர் அழிந்து போகுமே, ஜனங்கள் அழிந்து போவார்களே. என் ஆண்டவர் மனம் இறங்குங்க, என் ஆண்டவர் மனம் இறங்குங்க, என் ஆண்டவர் மனம் இறங்குங்கன்னு சொல்லி தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிற ஜன கூட்டங்கள் எழமாட்டுமே. அப்படி ஆண்டவரே, தங்களை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, எந்த வாலிப மகன், எந்த வாலிப மகள்
எந்த தகப்பனால எந்த தாய் ஆண்டவரே எந்த லோகல் வித்தியாசங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்களோ அவர்கள் மேல் ஆண்டவருடைய ஜெபத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு ஜெப ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஒரு ஜெப ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கத்தக்கதாய், தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஒரு ஜெப ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. தங்கள் பாடுகளை மறந்து, தங்கள் வேதனைகளை மறந்து, தங்கள் குடும்பத்தின் காரியங்களை மறந்து ஆண்டவருக்காக நான் எழும்பினான். கர்த்தர் என் தேவையை சந்திப்பா, என் குடும்பத்தை பாதுகாப்பா, என் பிள்ளைகளை பாதுகாப்பா, என் கடன்களை அடைக்க உதவி செய்வா, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் என்கிற அந்த வெளிப்பாடு உணர்வும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு இயேசு நாமத்தில் உண்டாகட்டும். யாருடைய கண்களை சாத்தான் அடைச்சி வச்சிருக்கானோ இப்பொழுது கண்கள் திறக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. யாருடைய இருதயம் ஆண்டவர் அடைக்கப்பட்டு இப்பொழுது திறக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. ஜெபிக்கணும், நான் எழும்பணும் என்கிற அந்த வெளிப்பாடு, அந்த உணர்வு ஒவ்வொருக்கும் இயேசு நாமத்தில் உண்டாவதாக. இன்று முதல் எல்லாருடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் ஏவி தந்தீர். என் மூலமாக பேசினீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, எங்கள் திருச்சபை கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபைக்கு எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலவிதமான பாரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இந்த இடத்துல வந்தவர்கள் உண்டு. பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஏசப்பா, நீங்கள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வேண்டும். நீங்கள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆட்கொண்டு நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர், சமாதான, சந்தோஷம், நிறைவு, ஆசீர்வாதங்கள், கிருபைகள் இயேசு நாமத்தில் உண்டாவதாக. மனபாரங்கள் எல்லாம் நீங்கி மெய் சமாதானத்தோடு வாழத்தக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல யாராவது கட்டுகளோடு, ஆண்டவர் யாராவது உபத்திரங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுதே ஒரு விடுதலை இயேசு நாமத்தில் உண்டாவதா, இயேசு நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமைக்காரன் கூட இருக்கட்டும். இன்றைக்கு மாலை 3 மணிக்கு நடக்கிற ஆண்டவர் இந்த நேஷனல் யூத் அண்ட் சில்ட்ரன் டே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வருகிற ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. வருகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், நல்ல ஒரு நிகழ்வு எங்களுடைய ஆலயத்தில் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும், ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளியூர்களில் படிப்பு விஷயமாய், குடும்ப விஷயமாக, வேலை விஷயமாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆறுதல் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. தன்னுடைய தாயாரை இழந்து வருத்தத்தோடு இருக்கிற திருமதி லில்லி அவருடைய குடும்பத்தை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவளை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளால், உங்கள் மகிமை கரத்துக்குள்ளால் நீர் மூடிக்கொள்ள வேண்டும், நீ மூடிக்கொள்ள வேண்டும், நீர் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா நிறைவோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் அவர்கள் வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இன்னும் இழப்புகளின் மத்தியிலும் பலவிதமான உபத்திரங்களும் கஷ்டங்களின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்து சிறப்பான ஈவுகளை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை தாங்கினீர், இதுவரை நடத்தினீர், இனியே நடத்துங்கப்பா. கேளுங்க ஆண்டவரத்துல. இதுவரை தாங்கினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துங்கப்பா. அப்படியே உங்கள் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் கரத்தை பிடிச்சிக்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்ய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா
அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் இன்றும் சதா நாட்களில் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.